கடவுளுடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களோடு பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல் கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஞானப்பால். பைபிளுக்கு பேர் என்னது? சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னது? ஞானப்பால். ஞானம் வேணுமா? குடிங்க ஒவ்வொரு நாளும், பருகுங்க ஒவ்வொரு நாள். ஆமென். பருக பருக குடிக்க குடிக்க இது பார்க்கும்போது லெட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களோடு பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களோடு உரையாடுவதை பார்க்க முடியும். உங்களோடு சில குறிப்பிட்ட சில வார்த்தைகளை அனுப்புவதை உங்களால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தினந்தோறும் வரும்பொழுது வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. போடா ஆண்டவனே என் பக்கம், அப்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க. கடவுளே என் கூட இருக்கிறாருன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை, பார்த்துடலாம் என்ன வந்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவும் தைரியமும் உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொல்றேன், நீங்கள் வளர்ச்சியை விரும்புகிறீர்களா? ஆமென். வார்த்தை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் மெனக்கிடணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, தொழிலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க, நல்ல ஒரு பெஸ்ட் டைமா வச்சுக்கோங்க. ஒன்றும் காலையில் இல்லை இரவு, எந்த நேரம்னாலும் சும்மா எடுத்து உட்காரு. எங்கிருந்து படிக்கணும், எதையாவது படிங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு ரூலும் கிடையாது. ஒருத்தர் கிட்ட இடையில படிக்கலாம், அதெல்லாம் படிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இடையில படிங்க, கிரமமாக படிக்கணும்னாலும் படிங்க. மத்தேயுவிலிருந்து அப்படியே ஆரம்பிங்க. இல்லை ஆதியாம் என்ன, கடவுளுக்கு ஐயோ ஆதியாமத்துக்கு போயிட்டான இவன்ட்டு எப்படி பேச, அப்படிலாம் கிடையாது. நம்ம நினைக்கிற போர்ஷன் இன்னும் படிக்கலன்னா அவர் கிடையாது. நீங்கள் எந்த போர்ஷன் படித்தாலும் அவர் அதிலிருந்து உங்களோடு உரையாட அவர் வல்லவராக இருக்கிறார். சில நேரம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுவீங்க, அந்த நேரம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் சில நேரம் சில சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் போகும்போது நீங்கள் படித்த அந்த வார்த்தை அப்படியே ஆவியானவர் ஞாபகம் அப்படியே ஞாபகப்படுத்துவார். பாருங்க, எப்பவுமோ படிச்சிருப்பீங்க. இது எப்படின்னா டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி தான். பேங்க்ல தேவை வந்தோடனே டக்குன்னு ஏடிஎம்ல போய் எடுக்கிறீங்க பாருங்களேன். அது மாதிரி மனசுக்குள்ள உள்ளத்துக்குள்ள வார்த்தையை நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான வார்த்தை வழிநடத்தல்கள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும்.